சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதமே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக கேரள ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக RN ரவி கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி பொறுப்பேற்றார். காவல்துறை அனுபவத்தை பின்புறமாக கொண்ட RN ரவியை தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிப்பதில் உள்நோக்கம் உள்ளதாக அரசியல் கட்சிகள் அப்போதே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆளுநராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தலைமைச் செயலாளர் இறையன்புவை அழைத்த ஆளுநர் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து துறை வாரியாக அறிக்கை கேட்டு அதனை பவர் பாயிண்டில் விளக்கும்படி உத்தரவிட்டார். இது மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் நேரடியாக தலையிடுவதாக கூறி ஆளுங்கட்சியான திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. மாநில சுயாட்சிக்கு எதிரான செயல்பாடு இது என்றும் குற்றம் சாட்டினர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் RN ரவி அதை சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பினார். இதனை கண்டித்து தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் நடத்திய தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. நவம்பர் மாதம் ஆளுநரின் அரசியல் அமைப்புக்கு எதிரான நடத்தை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் திமுக மனு அளித்து அவரை திரும்ப பெற கோரியது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்பதே மிகவும் பொருத்தமான சொல் என்று கூறி சர்ச்சையை கிளப்பினார். ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து ஆளுநர் அதிரடியாக நீக்கினார். பின்னர் இந்த உத்தரவை அவரே திரும்ப பெற்றார். அக்டோபர் மாதம் ஆளுநர் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் காலவரையின்றி தாமதப்படுத்தியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திபாலா மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பியது தவறானது என கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குறிப்பிட்டதுடன் கிடப்பில் இருந்த 10 மசோதாக்களையும் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றியதாக உத்தரவிட்டது. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை தடை செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு 2 முறை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு மாநில அரசின் பெரும் அழுத்தத்திற்கு பிறகே ஆன்லைன் ரம்மிக்கான தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கினார். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி முதன்மை விருந்தினராக பங்கேற்கும் பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்வின் அழைப்புதலில் காவியுடை அணிந்து பூணூல் போட்டு அமர்ந்துள்ள வள்ளுவர் படம் அச்சிடப்பட்டது கடும் கண்டனத்திற்குள்ளானது. இதேபோன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் பாதியிலேயே வெளியேறி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கினார். 2022ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் முதல் உரையை முழுமையாக படித்த ஆளுநர் RN ரவி 2023ஆம் ஆண்டில் சட்டப்பேரவையில் வாசிப்பதற்காக அரசு தயாரித்த உரையில் இருந்த மகளிர் முன்னேற்றம், மத சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகியவற்றை உச்சரிக்க மறுத்தார். அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் அவையில் நிறைவேறும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிலடி தந்தார். இதனால் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி. இதேபோன்று 2024, 25, 26ஆம் ஆண்டுகளில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தை எழுப்பி பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். இதனால் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் நீடித்து வந்தன. இந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டு மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநராக பதவி வகிக்கும் அவருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் இறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்து அணி ஏற்கனவே தகுதி பெற்ற நிலையில் மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா
9 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். எனினும் சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 39 ரன்களில் இஷான் கிஷன் ஆட்டமிழந்த நிலையில் சஞ்சு சாம்சன் 89 ரன்கள் குவித்து பெவிலியன் திரும்பினார். மேலும் சிவம் துபே 43 ரன்களை விளாசினார். இதன் மூலம் 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 254 என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் நிலைத்து ஆடிய ஜோஸ் பட்லர் 25 ரன்கள் எடுத்தார். அதிரடியாக ஆடிய ஜேக்கப் பெட்டேலி 105 ரன்களை விளாசினார். வில் ஜாக்ஸ் 35 ரன்களை எடுத்தார். கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்களையே சேர்த்தது. இந்தியா தரப்பில் ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளையும், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் படேல் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை அரையிறுதியில் 2வது முறையாக இங்கிலாந்து அணியை இந்தியா வீழ்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. இதுவரை 10 T20 உலகக்கோப்பை தொடர்கள் நடைபெற்றுள்ள நிலையில் 4வது முறையாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதில் 2007 மற்றும் 2024 ஆண்டுகளில் கோப்பையை வென்ற இந்திய அணி 2014 ஆண்டில் 2ஆம் இடம் பிடித்தது. தற்பொழுது கோப்பையை வென்றால் அதிக முறை கோப்பையை வென்ற அணி என்ற சாதனையை இந்தியா படைக்கும். மேலும் கோப்பையை தக்க வைத்த முதல் அணி என்ற பெருமையும் இந்தியா படைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. பீகாரின் நீண்டகால முதலமைச்சரான நிதிஷ்குமார் திடீரென மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது அவரது கட்சித் தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நிதிஷ்குமாரை பாஜக ஹைஜாக் செய்துவிட்டதாக அம்மாநில எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. கடந்த ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக, நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தார். இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பீகாரில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியானது. ஐக்கிய ஜனதா தள கட்சியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த தகவலை நேற்று உறுதிப்படுத்தினார் நிதிஷ்குமார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் தனது பொது வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து பீகார் சட்டப்பேரவையின் 2 அவைகளிலும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பியதாக குறிப்பிட்டார். அந்த வகையில் தற்பொழுது நடைபெறும் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினராக விரும்புவதாக தெரிவித்த நிதிஷ்குமார், பீகாரில் புதிதாக அமைய உள்ள ஆட்சிக்கு தான் ஆதரவு அளித்து வழிகாட்டுவேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனுவை பாட்னாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நிதிஷ்குமார் தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்த 4 மாதத்தில் முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் விலகுவது ஐக்கிய ஜனதா தள தொண்டர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. பாட்னாவில் உள்ள கட்சி அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகத்தில் இருந்த பொருட்களும் சூறையாடப்பட்டன. நிதிஷ்குமாரை பாஜக ஹைஜாக் செய்துவிட்டதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி விமர்சித்தார். हम नीतीश जी के साथ कुछ दिन काम भी किए, उप मुख्यमंत्री भी रहे, लेकिन ज्यादातर जो है हम विपक्ष में रहे. हम लोग सब लोग जानते हैं. 75 வயதாகும் நிதிஷ்குமாருக்கு மாநில நிர்வாகத்தின் கடும் அழுத்தத்தை குறைக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மக்களவை, பீகார் சட்டப்பேரவை, சட்ட மேலவை ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்த நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு மட்டும் சென்றதில்லை. தற்பொழுது ராஜ்யசபாவிற்கு சென்றால் 4 அவைகளிலும் உறுப்பினராக இருந்தவர் என்ற பெருமை கிடைக்கும் என்பதால் அதனை நிதிஷ் விரும்புகிறார் என கூறப்படுகிறது. பீகாரில் நீண்ட காலமாக நிதிஷ்குமாருக்கு ஆதரவு அளித்து வரும் பாஜக இப்போது அங்கு முதல் முறையாக தனது சொந்த முதலமைச்சரை அமர்த்த விரும்புகிறது.
இந்த பட்டியலில் தற்பொழுது துணை முதல்வராக இருக்கும் சாம்ராஜ் சௌத்ரி, மத்திய இணை அமைச்சராக இருக்கும் நித்யானந்த் ராய், மாநில அமைச்சராக இருக்கும் திலீப் குமார் ஜெய்ஸ்வால் ஆகியோர் பெயர்கள் அடிபடுகின்றன. நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பீகார் துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் என தெரிகிறது. இந்நிலையில் தேசிய அரசியலுக்கு நிதிஷ்குமார் திரும்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வேலூரில் வெயில் சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று 100.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலத்தில் 99.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 36 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான வியாழன் அன்று திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் முன்னிலையில் திருச்சி சிவா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி சிவா என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். இதேபோன்று கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எனும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் ராஜ்யசபாவில் போட்ட அந்த விதை இன்றைக்கு விருட்சமாக விளைந்து நிற்கிறது. கழகத்தின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும், குறிப்பாக இன்றைய பாசிச பாஜகவினுடைய இந்த அழுத்தத்திற்கு எதிராக எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் உடனிருந்தனர். மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா முன்னிலையில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன். பெண்கள், தலித் சமுதாயத்தினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், SC, ST, OBC, மைனாரிட்டி அண்ட் விமன், இந்த சமுதாயத்தை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இந்தியாவில் 80-90% மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தெளிவாக எடுத்து வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். இதேபோன்று தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எல்.கே. சுதீஷ் என்று நான் மாநிலங்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளும் நிரப்புவதற்காக இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன். அதிமுக கூட்டணி சார்பில் தம்பிதுரை மற்றும் அன்புமணி ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் 2 பேர் மாநிலங்களவைக்கு தேர்வாக வாய்ப்புள்ள நிலையில் ஏற்கனவே எம்பியாக இருக்கும் தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்று தம்பிதுரை தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி சாந்தியிடம் கொடுத்தார். சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும், நான் இதுவரை எந்த கட்சியும் மாறியதும் கிடையாது, எந்த சபலத்துக்கு ஆட்பட்டதும் கிடையாது. அதனுடைய விளைவாகத்தான்
எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார். இதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் என் உயிரின் மேலான தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். அதிமுக கூட்டணியில் பாமக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்? எவ்வளவு தொகுதிகள் கேட்க இருக்கீங்க? நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கூட்டணியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார், விரைவில் அறிவிப்பார். மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் வியாழனன்று நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு பெரிய வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று தான் தற்செயலாக செய்த செய்கை தற்போது வைரலாகி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு வாழையடி வாழையாக தொடரும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். சாய் அபயங்கர் மற்றும் கயாடு லோகரின் பவளமல்லி என்ற ஆல்பம் பாடல் வழியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்துள்ளது. ஆல்பம் பாடல்கள் மூலம் பிரபலமாகி தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் உருவெடுத்துள்ளார். பிரதீப் ரங்கநாதனின் டியூட் படத்தில் அவரது பாடல்கள் வரவேற்பை பெற்ற நிலையில் தொடர்ந்து சூர்யாவின் கருப்பு உள்ளிட்ட பெரிய படங்களில் இசையமைத்து வருகிறார். இந்நிலையில் பவளமல்லி என்ற ஆல்பம் பாடலை சாய் அபயங்கர் உருவாக்கியுள்ளார். இப்பாடலை நடிகர் சிம்பு வெளியிட்டார். விவேக் வரிகளில் சாய் அபயங்கர், ஸ்ரீஹாசன் இணைந்து பாடியுள்ள இந்த ஆல்பம் பாடலில் சாய் அபயங்கர், கயாடு லோகர் இணைந்து நடனமாடியுள்ளனர். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. வேளச்சேரி மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம், பரங்கிமலை ஆகிய பகுதி மக்களின் நீண்டகால கனவான வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டம் கடந்த 2008ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. ஏறத்தாழ 17 ஆண்டுகளாக பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற பணிகள் நிறைவு பெற்று வரும் நிலையில் 10ஆம் தேதி முதல் ரயில் சேவை தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வேளச்சேரி பரங்கிமலை இடையே முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்திய ரயில்வேயின் முதன்மை பாதுகாப்பு ஆணையர் ஜனகுமார் கார்க் தலைமையில் டிராலி மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் தண்டவாளத்தின் உறுதித்தன்மை, சிக்னலிங் அமைப்பு, உயரழுத்த மின்சார வழித்தடம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரு மார்க்கத்திலும் 9 காலி பெட்டிகள் கொண்ட ரயில் வேகமாக இயக்கி சோதித்து பார்க்கப்பட்டது. சோதனை ஓட்டத்தை ஆய்வு செய்து ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியதும் விரைவில் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்திற்குள் புகுந்த கும்பல் விரட்டி வெட்டிய அதிர்ச்சி காட்சிகளே இவை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை அடுத்துள்ள பட்டியலினத்தவர் அதிகம் வசிக்கும் இடைக்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜு. இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவர் புதன்கிழமை இரவில் கடைவீதியில் நின்றிருந்த போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் ராஜுவை தாக்கியுள்ளனர். மேலும் குடியிருப்புக்குள் அரிவாள் கத்தியுடன் ஓடிய கும்பல் விரட்டி வெட்டியதில் ராஜுவின் உறவினர்களான தினேஷ், ராஜேந்திரன், சுப்பிரமணி ஆகியோர் காயமடைந்தனர். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பையன் மாத்திரம் லைட்டாக தெரியும். இந்த வண்டியை எடுத்து வண்டியில் ஏறு அப்படின்னா, நான் வண்டியில் என்னால் ஏற முடியல. நான் ஏற முடியும் சொல்லலை, எதுக்கு நான் கேட்டேன். எடுத்துன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னை அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் காயமாயிருக்கு. வெட்டவும் என்னால் அனுப்ப நிற்க முடியல. என்னால் ஓடிடுறேன். எல்லாம் பக்கத்தில் லேடிஸ்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரிவாள் கத்தியுடன் நடந்த கொடூர தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாண்டியராஜை தேடி வராரு. தேடி வரும்போது பாண்டியராஜ் வீட்டில் இல்லை.
ஸோ அந்த சமயத்தில் வந்து ராஜுவை பார்த்த உடனே இவன் தான் நம்ம கண்டிச்சதோன்னு சொல்லி அவனை பார்த்த உடனே அவனை அடிக்கிறார். மானாமதுரை அருகே நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறே காரணம் என்று சாதிய மோதல் அல்ல என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில் செட்டிக்குளத்தைச் சேர்ந்த பாண்டியராஜ் மற்றும் புதுக்குளத்தைச் சேர்ந்த மகேஷ் ஆகியோர் மார்ச் 3ஆம் தேதி தகராறில் ஈடுபட்டதாகவும் அப்போது அங்கு வந்து இடைக்காட்டூரைச் சேர்ந்த ராஜு கண்டித்ததாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகேஷ் தனது கூட்டாளிகளுடன் சென்று ராஜு மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் வீட்டிற்கு சென்று தாக்கியதாக தெரிகிறது. மானாமதுரையில் ஒரு SCST வழக்கு நம்ம ராஜு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேசிஸ் மேலே SCST வழக்கு சிப்காட்டில் வந்து இந்த பாண்டியராஜோட ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து அங்கே சிப்காட் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 பேரில் வந்து இப்போ நம்ம 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜாதி மோதலோ இல்லை ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவே இந்த மோட்டிவ் கிடையாது. மற்றவர்களை தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மற்றும் சானியா சந்தோக் இணையின் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் பிரபல தொழிலதிபர் ரவிகாயின் பேத்தி சானியா சந்தோக்கிற்கும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் தெற்கு மும்பையில் உள்ள நட்சத்திர விடுதியில் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. விழாவில் ICC தலைவர் ஜெய்ஷா, இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உள்ளிட்டோரும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுனில் கவாஸ்கர், MS தோனி, யுவராஜ் சிங், இர்ஃபான் பதான், ஜாகிர் கான் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் திருமண விழாவில் கலந்து கொண்டனர். சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே, ஆந்திர துணை முதலமைச்சர் லோகேஷ் நாரா உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சென்னையில் கடந்த 4 நாட்களில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 5240 ரூபாய் குறைந்தது நகை வாங்குவோருக்கு இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,120 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம், சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை கணிசமாக குறைவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 4 நாட்களில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 655 ரூபாயும் சவரனுக்கு 5,240 ரூபாயும் விலை குறைந்து காணப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 295 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியின் மறைவுக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த சனிக்கிழமை தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று 6வது நாளாக ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் வான்வழியாக தாக்குதல் நடத்தின. இதில் 7 அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் அமெரிக்காவின் F-15E ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்தது. இதனை அமெரிக்கா நிராகரித்துவிட்டது. கடந்த 6 நாட்களாக இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1200 கடந்துள்ளது. இதுவரை 13 மருத்துவமனைகள், விளையாட்டு மைதானங்கள், பள்ளிக்கூடங்கள், 3000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதேபோன்று ஈராக்கின் எர்பில் நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியது. பஹ்ரைனின் மாமீர் பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் ஏவிய 14 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வெற்றிகரமாக தாக்கி அடித்ததாக கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ராணுவ படைகள் தெரிவித்துள்ளன.
தங்கள் நாடு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்காக பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று அசர்பைஜான் எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் எச்சரிக்கையை மீறி ஹோர்முஸ் ஜலசக்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. தற்காப்புக்காக கத்தார் நாட்டிற்கு மேலும் 4 போர் விமானங்களை அனுப்ப உள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். தங்கள் நாட்டு தளத்தை தற்காப்புக்காக அமெரிக்க ராணுவம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். இத்தாலியும் வளைகுடா நாடுகளுக்கு போர் விமானங்களை அனுப்ப உள்ளது. நாளுக்கு நாள் போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஈரானின் அடுத்த உச்சபட்ச தலைவரை தேர்ந்தெடுப்பதில் தனது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீடு இல்லாமல் புதிய உச்சபட்ச தலைவரை நியமிப்பது வீணானது என்றும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அதே நேரம் இந்தியா வந்துள்ள ஈரானின் மறைந்த உச்சபட்ச தலைவரின் பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கி மெலாகி புதிய உச்சபட்ச தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறை தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியின் மறைவிற்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு நேரில் சென்று மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அங்கு கமேனியின் மறைவிற்காக வைக்கப்பட்டுள்ள இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மேலும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அராக்சியுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மூலம் உரையாடினார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை கண்காட்சியில் பங்கேற்றுவிட்டு ஈரான் நோக்கி புறப்பட்ட அந்நாட்டு போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்கி அடித்தது மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் இந்தியாவிற்கான எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இதற்கிடையே வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. அதன்படி அமெரிக்க படைகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவை பேரூர் சுற்று வட்டாரத்தில் பயிர்களை சேதப்படுத்தி வந்த காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வரக்கூடிய காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி கொப்பலூரில் முகாமிட்டிருந்த காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பள்ளியின் தேர்வு மைய வளாகத்திற்குள் நாட்டு பட்டாசுகளை வீசிய சம்பவத்தில் +2 மாணவன் படுகாயமடைந்தார். தக்கோலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அரசு மற்றும் 2 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 தேர்வு எழுதச் சென்றனர். தேர்வு மைய வளாகத்திற்குள் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் பட்டாசுகளை வீசி வெடிக்கச் செய்துள்ளனர். இதில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய மாணவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பேருந்து நடத்துனரை கல்லூரி மாணவன் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் டிக்கெட் கேட்ட ஆத்திரத்தில் நடத்துனர் சுவாமிநாதன் முகத்தில் மாணவன் தாக்கி காயப்படுத்தினார். இந்நிலையில் அந்த மாணவனை நடத்துனர் மடக்கி பிடிக்க ஓட்டுநர் பேருந்தை நேரடியாக காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் சென்றார். பயணிகள் மற்றும் மாணவர்களுடன் பேருந்து காவல் நிலையம் சென்ற நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட மாணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளைச்சிறையில் இருந்து தப்பியோடிய விசாரணை கைதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாப்பிள்ளையூரணியைச் சேர்ந்த 18 வயதான நிரஞ்சன் அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் நேற்றிரவு சமையலறை பகுதி வழியாக மேலே ஏறி வெளியே குதித்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏம்பல் முத்தையா சுவாமி கோவில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் சேமிப்பு கிடங்களில் நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் 5 நாட்களுக்கு மேலாக லாரிகள் காத்திருக்கின்றன. இதுவரை கொள்முதல் செய்யப்பட்ட 1,20,000 மெட்ரிக் டன் நெல்லில் வெறும் 50,000 மெட்ரிக் டன் மட்டுமே கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் வருமான இழப்பு ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கும் நிலையில் தொழிலாளர் பற்றாக்குறையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. டீச்சர்ஸ் காலனி அருகே சாலையை கடக்க முயன்ற போது 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் தனியார் கல்லூரி மாணவன் உட்பட 2 படுகாயமடைந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்பாளும் சிவபெருமானும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற திருவிழாவை கண்டு பக்தர்கள் மெய்சிலித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதியவர் கைது செய்யப்பட்டார். ஊரப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 9 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்ற முதியவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோவிந்தராஜனை கிளாம்பாக்கம் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோவில் குளத்தை தூர்வாரும் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் குளத்தை அதிகாரிகள் மூடினர். ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் கோவில் குளத்தை தூர்வாரக்கூடிய பணியின் போது மின்சாரம் பாய்ந்து சேட்டு என்ற கூலி தொழிலாளி உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த சேட்டுவின் உறவினர்கள் உடலுடன் முள்ளிப்பட்டு கூட்ரோடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவில் குளத்தை மூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் புண்ணிய தானம் செய்த பிறகு மீண்டும் திறக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே செல்போன் கோபுரம் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவந்தவாக்கம், மயிலாப்பூர், செங்குன்றம், கரகம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு செல்போன் சிக்னல் கிடைக்காததால் ஆம்புலன்ஸ் தேவைக்கு கூட அழைக்க முடியாமல் சிரமப்பட்டு வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் UPI மூலம் பணம் பரிமாற்றம், ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவது, ஆன்லைன் வகுப்பு போன்றவை செல்போன் சிக்னல் கிடைக்காமல் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாடு அரசின் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது பொதுமக்கள், இளைஞர்கள், அயலக தமிழர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த கனவுகளையும் தொலைநோக்கு திட்டங்களையும் 2030ஆம் ஆண்டுக்குள் எப்படி செயல்படுத்தப் போகிறோம் எனும் அறிவிப்பை துறை வாரியாக வெளியிட உள்ளதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். ஒடிசா மாநிலம் கியோஞ்சோரில் ஆழமான கிணற்றில் விழுந்த காட்டு யானையை வனத்துறை அதிகாரிகள் 6 மணி நேரம் போராடி மீட்டனர். JCB இயந்திரத்தின் உதவியோடு கிணற்றின் ஒரு பகுதியை உடைத்து யானையை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர். மீட்கப்பட்ட யானை அதன் பிறகு கிராமத்தின் வழியாக காட்டுக்குள் தெரித்து ஓடியது. ஏமனில் பெரிய மசூதி ஒன்றில் ரம்ஜானை ஒட்டி இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது சிறுவர்கள் அங்கு குறும்புத்தனம் செய்து கொண்டிருந்தனர். கீழே குனிந்தால் ஆட்டம், எழுந்தால் அமைதி என்று சிறுவர் சிறுமிகள் செய்த குறும்பு கவனம் பெற்றுள்ளது. கனடாவில் 45 வயதான இந்திய வம்சாவளி யூடியூபர் நான்சி கிரேவால் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார். கனடாவின் ஒன்டாரியாவில் வசித்து வந்த பஞ்சாபி வம்சாவளியைச் சேர்ந்த இவரை மீட்பு பணியாளர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் அங்கு காயங்களுடன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் நாக சைத்தன்யா அமர்ந்த நாற்காலி திடீரென உடைந்து விழுந்தது. உடனடியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அவரை பிடித்துக் கொண்டதால் காயமின்றி தப்பினார். மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் நடிகை த்ரிஷாவுடன் திருமண விழாவில் பங்கேற்றது பேசுபொருளாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஜோடி விஜய், த்ரிஷா. விஜயின் திரையுலக பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த கில்லி படத்தில் தனலட்சுமியாக நடித்த த்ரிஷா ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்திருப்பார். திருப்பாச்சி ஆதியை தொடர்ந்து 2008ஆம் ஆண்டில் வெளியான குருவி படத்திலும் விஜய், த்ரிஷா ஜோடி இணைந்தனர். பின்னர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு லியோ படத்தில் இருவரும் ஜோடி சேர்ந்தனர். அவ்வப்போது விஜயுடன் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வாழ்த்துக்களை சொல்லி வந்தார் நடிகை த்ரிஷா. 2024ஆம் ஆண்டில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஆரம்பித்த விஜய் அந்த ஆண்டு இறுதியில் நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதற்காக விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் பயணித்தது தொடர்பான வீடியோ அப்போது வைரலானது.
இதனிடையே அண்மையில் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார் சங்கீதா. இதுகுறித்து விவாதங்கள் சமூக வலைதளத்தில் அனல் பறந்தன. இந்நிலையில் தற்பொழுது சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற திருமண விழாவில் விஜய் திரிஷா ஒன்றாக பங்கேற்றதன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஏஜிஎஸ் நிறுவன தயாரிப்பாளர்களில் ஒருவரான கல்பாத்தி சுரேஷின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவேகா தலைவர் விஜயும் நடிகை திரிஷாவும் ஒரே காரில் வந்தனர். ஒரே நிறத்திலான பட்டாடையை உடுத்தியபடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர்கள் மணமக்களை வாழ்த்தினர். அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் நடிகை திரிஷாவுடன் தாவேகா தலைவர் விஜய் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் காளியம்மன் கோவில் திருவிழாவில் தீ மிதித்து அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் கிராம மக்கள் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீரமங்கை வேலுநாச்சியார், சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட சாதனை பெண்களின் வடிவமைப்பில் 3000 பெண்கள் அணிவகுத்து நின்றனர். தனியார் பெண்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியைகள், மாணவிகள் என 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 2 கைகளையும் மேலே உயர்த்தி உற்சாகத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் தர்பூசணி பழங்களின் வரத்து குறைந்ததால் அதன் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ரசாயன வதந்தியால் கிலோ 3 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாத நிலையில் இந்த ஆண்டு தோட்டத்திலேயே கிலோ 25 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போன வருஷம் 100 டன் வர்றதுக்கு காட்டு அளவுக்கு இருந்தது அதே காட்டு தான். இந்த வருஷம் ஒரு 30 டன் தான் வரும். விலை ஒரு மாதிரியா இருக்கிறதுனால ஏதோ எங்களுக்கு ஒரு 4 ஏக்கருக்கு சேர்ந்து ஏக்கருக்கு ஒரு 50,000 கிடைக்கும். கரூர் தான்தோணி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தெப்பக்குளத்தில் எழுந்தருளிய சுவாமி 5 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செல்போன்கள் திருட்டில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் பேருந்துக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது அவரது செல்போன் காணாமல் போனது தெரியவந்தது. இதேபோன்று சுரேஷ் என்பவரின் செல்போனும் திருடு போனது. இருவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பிரேம்நாத், சிவா, விஜய் ஆகியோரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் உதவி ஆய்வாளர் மீது மதுபாட்டிலை வீசி ரகளையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். தொண்டியைச் சேர்ந்த அஜித்குமாருக்கும் நாமக்கல்லைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை விசாரிக்க தொண்டி எஸ்ஐ சுந்தரமூர்த்தி மற்றும் காவலர் சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது ரகளையில் ஈடுபட்ட 2 உதவி ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் காவலர் சரவணன் ஆகியோரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வன சரகத்திற்குட்பட்ட மரக்கட்டா, திப்பச்சந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. மர்ம நபர்களால் வைக்கப்பட்ட இந்த தீயால் எறும்பு தின்னி, பாம்புகள் உள்ளிட்ட சிறிய வன உயிரினங்களும் அரிய வகை மரங்களும் தீயில் கருகி இருப்பதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் தீயை அணைக்க போராடி வரக்கூடிய நிலையில் காட்டுத்தீ காரணமாக வனவிலங்குகள் கிராமத்திற்குள் நுழையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு கண் மருத்துவரிடம் வங்கி அதிகாரி போல் பேசி 85,000 ரூபாயை பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரகாசம் என்பவர் வங்கியின் செயலி தொடர்பாக உதவி கோரிய நிலையில் அவருடைய செல்போன் எண்ணில் அழைத்த மர்ம நபர் ஓடிபி கேட்டு பெற்ற சில நிமிடங்களிலேயே அவருடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வேலூர் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே போதிய தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அடப்பாறு வாய்க்கால் பாசனத்தை நம்பி மகாராஜபுரம், உம்பளச்சேரி, பிராந்தியங்கரை உள்ளிட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் நெற்பயிர்களை விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். 35 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை அடப்பாறு வாய்க்காலில் இருந்து விளைநிலத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இதனால் நெற்பயிர்கள் கருகி வருவதால் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அடப்பாறு வாய்க்காலில் இருந்து தண்ணீரை திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் கோயில் திருவிழாவின் போது மிரண்ட யானை பாகனை தாக்கி வாகனங்களையும் சேதப்படுத்தியது. நூறநாடு திருமணிமங்கலம் மகாதேவர் கோவில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென்று மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாகனை தூக்கி வீசி காயப்படுத்திய யானை வாகனங்களையும் சேதப்படுத்தியது. ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்து இயக்கி நடித்துள்ள மீசைய முறுக்கு 2 திரைப்படத்தின் 6ஆம் பாடலின் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது.